நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. தற்போது நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, குரு வக்ர பயிற்சி. குரு பகவான் வக்ரம் ஆகும்போது 12 ராசி நேயர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது என்பதை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு, குரு பகவான் எப்பொழுது வக்ரமாகிறார், எப்பொழுது வக்ர நிவர்த்தி ஆகிறார் என்பதை பற்றி தெரிஞ்சுக்கிடுவோம். அதாவது குரு பகவான் பார்த்தீங்கன்னா இப்போ ரிஷபராசியில் அமர்ந்திருக்கிறார். இந்த ரிஷபராசியில் அமர்ந்திருக்கும் குரு பகவான் ரிஷபராசிக்குள்ளேயே வக்ரமாகிறார். அதான் விஷயம். ஏன்னா எல்லாருமே நினைக்காங்கன்னா, குரு பகவான் வக்ரம் ஆகிட்டா பின்னோக்கி நகர்ந்துருவார், அப்போ மேச ராசிக்குள்ளே நகர்ந்துருவாரோ அப்படிங்கிற ஒரு கேள்விகள் நிறைய பேர் நம்மகிட்ட கிளைண்ட் கேட்குறாங்க. ஸோ அதனால தான் முதல் சொல்லிக்கிறேன். என்னென்னா, குரு பகவான் அதாவது ரிஷபராசிக்குள் இருக்கும் குரு பகவான் ரிஷபராசிக்குள்ளேயே மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் பின்னோக்கி நகர்கிறார் என அறியப்படுகிறது. இது எப்போ நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி சரியாக 11:50 மணிக்கு மேல் குரு பகவான் ரிஷபராசிக்குள் வக்ர நிலை அடைகிறார் என பார்க்கிறோம். அப்போ அக்டோபர் 9லிருந்து அவர் எப்போ வரையும் அந்த வக்ர நிலையில் இருப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி 2ஆம் தேதி 2025 வரையும் குரு பகவான் வக்ர நிலையிலேயே செயல்படுவார் என பார்க்கிறோம். அப்போ இந்த பிப்ரவரி 2ஆம் தேதிக்கு மேலே தான் குரு என்ன பண்ணுவார், வக்ர நிவர்த்தி ஆவார் என தெரிகிறது. சரி, ஓகே. இந்த குரு பகவான் வக்ர நிலையில் இருக்கும்பொழுது நம்ம நேயர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும், அப்போ நிறைய பிரச்சனைகள் எதுவும் வருமா, கவலைகள் எதுவும் வருமா அப்படிங்கிற ஒரு பதட்டமான சூழ்நிலையை விட்டு நீங்கள் கட்டாயமாக வெளியே வந்துடலாம். ஏன்னா இந்த குரு பகவான் பார்த்திங்கன்னா இயற்கை சுபகிரகம். ஒரு நல்லவர் திடீர்னு ஒரு வக்ர புத்தி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, நல்லா தான் அந்த மனுஷன் இருந்தான், இவன் ஏன் இப்படி ஒரு வக்ர புத்தியோடு இருக்கான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா. அதே மாதிரி தான் சுப கிரகமான குரு பகவான் வக்ர நிலை அடையும் பொழுது என்ன பண்ணுவார்னா, சில ராசிகளுக்கு சில ஒரு பாதிப்புகளையும் சில விதமான ஒரு சிந்தனைகளையும் கொடுப்பார், அவ்வளோதான். ஆனால் இந்த வக்ர நிலை அடைவதனால பல ராசிகளுக்கு நல்ல மாற்றங்களும் உண்டு, வெற்றிகரமான செயல்பாடுகளும் உண்டு என அறியப்படுகிறது. இதில் உங்களுடைய சுய ஜாதகத்தில், அதாவது நம்ம பார்த்து கொண்டிருக்கும் நேயர்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, உங்களுடைய சுய ஜாதகத்தில் குரு பகவான் வக்ர நிலையில் இருக்கார் அப்படின்னு நினச்சிக்கோங்களேன். அப்படி இருந்தார்னா நீங்கள் என்ன ராசியாக இருந்தாலும் சரி, என்ன நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, என்ன லக்னமாக இருந்தாலும் கவலைப்பட தேவையில்லைங்க. நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருப்பீங்க. இந்த விஷயம் செஞ்சிடலாமா, அது வேலை நிமித்தமான செயல்பாடாக இருந்தாலும் சரி, பொருளாதார ரீதியான செயல்பாடுகளாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு சுப நிகழ்ச்சிகளுக்குரிய செயல்பாடுகளாக இருந்தாலும் சரி, உங்கள் மனசில் இந்த விஷயத்தை நடக்கவே மாட்டேங்கி நான் நடத்தி காட்டணும்னு ஆசைப்பட்றேன், அதுக்காண்டி போராடுறேன் அப்படிங்கிற நிலையில் இருக்கீங்க அப்படின்னா, உங்களுடைய சுய ஜாதகத்தில் குரு பகவான் வக்ர நிலையில் இருக்கிறார் என்றால் இந்த குரு வக்ர பயிற்சி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொற்காலமான காலமாக இருக்கும். அது எந்த மாற்றமும் கிடையாது. ஏன்னா ஒரு கிரகம் சுப கிரகமான குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் வக்ர நிலையில் இருந்தால் இந்த வக்ர பயிற்சி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸை கொடுக்குது. சரி சாமி, என்னுடைய ஜாதகத்தில் குரு பகவான் வக்ர நிலையில் இல்லை, ஆனால் மற்ற கிரகங்கள் வக்ர நிலையில் இருக்குது. அப்போ எக்ஸாம்பிள் ஒரு புதன் பகவான் வக்ரத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த வக்ர பயிற்சி எனக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வச்சிங்கன்னா அதுக்கும் பதில் உண்டு. உங்களுடைய சுய ஜாதகத்தில் மற்ற கிரகங்கள் வக்ர நிலையில் இருந்தால், அந்த கிரகம் குருவின் சாரம் பெற்றிருந்தால் உறுதியாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றங்களும் முன்னேற்றங்களும் உண்டு என பார்க்கிறோம். ஓகே. இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாரு, மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் வக்ர நிலையில் இருக்கார். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரோகிணி நட்சத்திரத்தில் வக்ர நிலையில் இருப்பார். ஸோ இந்த வக்ர நிலையை கடந்து அவர் வரும்பொழுது மிகப்பெரிய மாற்றங்களும் மிகப்பெரிய ஏற்றங்களும், மறுபடியும் குரு வக்ர நிலையை கடந்த பிறகு வக்ர பயிற்சி நிவர்த்தி ஆன பிறகு ஏற்கனவே ஒரு நல்ல பலன்கள் பெற்றுக்கிறவர், அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு சுவ சம்பந்தப்பட்ட ஒரு மகிழ்ச்சி சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளை பெறுவார்கள் என நிதர்சனமான உண்மை. ஸோ வக்ர பயிற்சி வீடியோ முழுமையாக பாருங்கள். சில நல்ல விஷயங்கள், ஒரு அற்புதமான செயல்பாடுகளை உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருப்பேன். நம்ம வீடியோ முழுமையாக பார்த்து நிறைய பேர் கால் பண்ணி நமக்கு பதில்கள் சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஓகே, தொடர்ந்து பார்ப்போம். தனுசு ராசி அன்பர்களுக்கு குரு வக்ர பயிற்சி என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுது, குரு பகவான் உங்களுக்கு என்ன விஷயங்களை
வலியுறுத்துகிறார், நிதானத்தை வலியுறுத்துகிறாரா அல்லது வெற்றியை வலியுறுத்துகிறாரா அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஏற்பட்ட, அதாவது கிட்டத்தட்ட இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் 2023 ஏப்ரலுக்கு அப்புறம் ஏற்பட்ட என்னென்ன விஷயங்களில் நீங்கள் முயற்சிகள் எடுத்தீங்களோ அந்த விஷயங்களில் ஏற்பட்ட தடைகள் விலகப் போகிறது. தன்னம்பிக்கை அதிகரிப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். நீங்கள் ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க, அந்த விஷயம் ஏதாவது ஒரு பிரச்சனை போய் முற்றுப்புள்ளி வச்சிருது. கரெக்டாக தான் ப்ராப்பராக நான் பிளான் போட்டு போகிறேன் சாமி, ஆனால் அது எனக்கு ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுது அல்லது ஏதாவது ஒரு தடையை கொடுத்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற ஒரு சிந்தனையில் இருக்கீங்கன்னா அந்த தடைகளை விலக்கி உங்களுக்கு வெற்றி கொடுப்பதற்கான ஒரு காலகட்டமாக குரு வக்ர பயிற்சி இருக்க போதுங்க. ஏன்னா உங்களுடைய ராசியின் அதிபதி உங்களுடைய லக்னாதிபதி குருவாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு உறுதியாக இந்த குரு வக்ர பயிற்சி ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா புதிய உறவு அந்த விஷயத்தில் தான் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அது நண்பர்கள் சம்மந்தப்பட்ட விஷயமாக தான் சரி, குடும்ப உறுப்பினர்கள் ஏதாவது புதிய உறவுகள் உங்களை பக்கத்தில் ஒரு உறவு கொண்டாடுறாங்க அப்படின்னா அவங்களுடைய செயல்பாடுகளில் கட்டாயமாக சுயநலம் இருக்கும் என்பதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கொஞ்சம் நிதானமாக யோசித்து முடிவு எடுக்கணும். ஏன்னா நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல இருந்தீங்கன்னா அந்த இடத்துக்கு ஒரு ஒளிவட்டத்தை கொடுக்கக்கூடிய பிரகாசமான ஒரு தன்மையில் இருப்பீங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்கன்னா உங்கள் மூலமாக அந்த வெளிச்சத்தை பெறணுங்கிறக்காண்டி அவங்க என்ன பண்ணுவாங்க, சுயநலமாக அவங்கள பயன்படுத்திடுவாங்க. ஸோ அந்த நிலை மாறணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் புதிய உறவு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சரியான நபர்களாக தேர்ந்தெடுத்து அந்த உறவை ஏற்படுத்தி கொண்டால் உங்களுக்கு பாதிப்பு குறைவு. நீங்கள் எந்த புதிய முயற்சிகள் எடுக்கிறதா இருந்தாலும் சரி அதில் உறுதியாக உங்களுக்கு வெற்றி உண்டு, மகிழ்ச்சி உண்டு. அதேபோல் மாணவர்களுக்கு கல்வியில் ஒரு நல்ல ஒரு விதமான மாற்றங்கள், நல்ல மார்க் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள், விளையாட்டு போட்டியில் கலந்துக்கிட்டாங்கன்னா விளையாட்டு போட்டியில் நல்ல வெற்றிகரமான சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் நல்லபடியாக இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா அந்த சொந்த தொழிலே பார்த்திங்கன்னா ஒரே ரன்னிங்லேயே இருப்பாங்க. பிஸ்னஸ்லேயே பார்த்திங்கன்னா அலைஞ்சு திரிஞ்சு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய, ட்ராவலிங் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும். ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை குரு பகவான் குரு வக்ர பயிற்சி மூலமாக கொடுக்க போகிறாருங்கிறது உண்மை. கணவன் மனைவி ஒற்றுமை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல ஒரு மாற்றம் உண்டு. பிரிவுகள் ஏதேனும் இருந்திருக்குன்னா அந்த பிரிவு முடிவுக்கு ஒரு ஒற்றுமை ஏற்படுவதற்கான காலகட்டமாக கிரகங்கள் கொடுக்க போகுது. ஸோ இந்த குரு வக்ர பயிற்சிங்கிறது உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 60-70% ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் 30% ஒரு கவனத்தையும் வலியுறுத்துகிறதுங்கிறது உண்மை. இந்த குரு வக்ர பயிற்சி காலங்களில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ஸ்தலங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அருகாமையில் இருக்கும் செங்கமல தாயார் வழிபாடு செய்வது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். குரு ஓரையில் செங்கமல தாயாரை போய் வழிபாடு செய்யுங்க. உங்களுக்கு ஏற்படும் தடைகள் விலகி வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பை குரு பகவான் உங்களுக்கு அள்ளி வழங்கப் போகிறார்.